வணக்கம் கமலி ராஜ்குமார் அவர்களே. வணக்கம் செந்தில். இன்று நாங்கள் சிறப்பாக கமலி ராஜ்குமார் அவர்களை நேர்காண்பதற்காக இத்தருணத்தில் இணைந்துள்ளோம். சிறப்பாக இவரை பற்றி நாங்கள் கூற வேண்டும். இவர் இலங்கையில் திருகோணமலையை பிறப்பிடமாகவும் கனடாவை வசிப்பிடமாக கொண்ட விளங்குகின்ற ஒரு சிறந்த நபர்தான் இந்த கமலி ராஜ்குமார் அவர்கள். இவரை நேர்கண்டு இவர் தொடர்பான விவரங்களை எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனலூடாக காண்பிப்பதற்காக இத்தருணத்தில் நாங்கள் இணைந்துள்ளோம். நான் கமலி ராஜ்குமார், தற்பொழுது கனடாவில் வசித்து வருகிறேன். 1998 ஆண்டு திருமணம் முடித்த பின்பு கனடாவில் வசித்து வருகிறேன். நான் இங்கு பள்ளி செல்லும் காலங்களில் கூட எனக்கு சைக்கிள் கூட ஓட தெரியாத ஒரு நபராகத்தான் இருந்தேன். ஆனால் நான் கனடா சென்ற பிறகு எனது கணவரின் ஊக்கத்தால் நான் இன்று கார், பஸ், ட்ரக், ட்ரெய்லர், மோட்டார் பைக் எல்லாவித கனரக வாகனங்களையும் ஓடும் ஒரு டிரைவராகவும் இன்ஸ்ட்ரக்டராகவும் இன்று நான் உள்ளேன். கமலி, நான் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் தற்பொழுது உங்களுக்கு எமது இலங்கையை எடுத்துக்கொண்டால் இலங்கையிலே பாரிய விபத்துகள் ஏற்படுகின்றது. நீங்கள் ஊடகங்களில், சமூக ஊடகங்களில், செய்திகளில், சர்வதேச ஊடகங்களில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இலங்கையை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் பாரிய விபத்துகள் இடம்பெறுகின்றன. இது தொடர்பாக நீங்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் கனரக வாகனங்கள், அனைத்து வாகனங்களும் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு சிறந்த ஓட்டுநராக இருப்பவர். ஆகையினால் உங்களுக்கு எமது இலங்கையில் உள்ள சாரதிகளுக்கு உங்களுடைய அறிவுறுத்தலானது மிகவும் முக்கியமானது. ஆகையினால் ஓரிரு வார்த்தைகள் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நல்ல கேள்வி செந்தில் நீங்க கேட்டீர்கள். இதுக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் வச்சு நான் விளக்கம் சொல்வதென்றால் 2 ரீசனால தான் இந்த விபத்துகள் வர்றது. ஒன்று வாகனம் சரியான முறையில் பராமரிக்கப்படாததால, அடுத்தது டிரைவர் வாகனத்தை ஓட்டுவதற்குரிய சரியான மன உடல் ரீதியாக தயாரான நிலையில் இல்லாத பட்சத்தில், அதாவது வாகனத்தை பராமரிக்கிறன்றது உண்மையின்படி எவ்ரி 24 ஹவர்ஸுக்கு ஒருக்கா வாகனம் இன்ஸ்பெக்ஷன் செய்ய வேண்டும். இன்ஸ்பெக்ஷன் செய்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் சின்ன விஷயங்கள், ஒரு அந்த வாகனத்தோட டயர், பிரேக் அதுகள் சரியாக வேலை செய்தாண்டு நாங்கள் கட்டாயம் செக் பண்ண வேண்டும். அப்போதான் அந்த ஷிஃப்ட் முடிஞ்சு அதே பஸ்ஸை அடுத்த ஓட்டுநர் எடுக்கும் போது அவருக்கு தெரியும், இந்த பஸ்ஸில் என்ன பிழைகள் இருந்தது, இல்லையோ இந்த பஸ் 24 மணித்தியாலத்துக்கு முன் இன்ஸ்பெக்ஷன் செய்யப்பட்டதாண்டு. அப்போ அது ரெக்கார்டில் இருக்கணும். டிரைவரை பொறுத்த வரைவில் டிரைவர் அந்த அவருடைய ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் அட்லீஸ்ட் 8 மணித்தியாலம் என்றாலும் அவர் சரியான நித்திரையை கொண்டிருக்க வேண்டும். அதை விட முக்கியமான விஷயம், அவர் 8 மணித்தியாலத்துக்கு முதல் அவரோட ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 8 மணித்தியாலத்துக்கு முதல் அவர் எந்த விதமான மதுபான வகைகளையும் அவர் பாவித்து இருக்கக்கூடாது. இது 2ம் மிகவும் முக்கியமானது. இதை ஓட்டுநர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் வாகன இன்ஸ்பெக்ஷனையும் கவனத்தில் கொண்டால் இங்கு நடக்கிற 199% விபத்துகளை நாங்கள் விபத்து இல்லாமல் சரி செய்யலாம். அடுத்தது வேகம். தயவு செய்து நானும் ஒரு ஓட்டுநர் என்ற ரீதியில் சாரதியருக்கு கேட்குறேன், எங்களை நம்பி எங்களோட வாகனத்தில் வர்றவர்கள் அவங்களோட பயணத்துக்கு நாங்கள் தான் பொறுப்பு. அவங்க சரியான இடத்துக்கு அவங்கள பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்போ நாங்கள் வாகனத்தை ஓட்டும் போது ரோட்டோட ஸ்பீட் லிமிட்டுக்கு மீறி வாகனங்களை ஓட்டக்கூடாது. மற்றது ஓவர்டேக் பண்ணுறது அதுகள் எல்லாத்தையும் நிறுத்த வேண்டும். அடுத்தது முன்னுக்கு என்ன நடக்குது என்றதை நாங்கள் ஓட்டும் போது மிரர்களை சரியாக பார்க்க வேண்டும். அடுத்தது இப்போ முக்கியமாக எல்லா இடங்களிலும் நடக்கிற மிகவும் கொமனான ஒரு விஷயம் செல்போன் யூஸ் பண்ணுவது. உங்களிடம் நான்
தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன், செல்போன் வந்து சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் வாகனம் ஓட்டும் போது பாவிப்பது. எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி எங்களோட நாட்டுக்காக எவ்வளவோ அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வர்றார். போக்குவரத்து துறையில கூட இப்ப புது மெட்ரோ பஸ்ஸுகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி அவர் யாருக்காக செய்கிறார்? இது எங்களுடைய பொதுமக்கள் எங்களுக்காகத்தான் செய்கிறார். இது எங்களுடைய நாட்டு சொத்து. எங்களுக்கு பொதுமக்களாகிய எங்களுக்கு நாங்க தான் அந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். எல்லாருடைய பொறுப்பும். நாங்கள் எல்லாரும் கவனமாக அதுகளை பயன்படுத்த வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அதுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த இன்டர்வியூவை செய்து தந்த என்னுடைய நண்பன் செந்திலுக்கு நான் மனசார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கமலி, நன்றி. மேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களது வழிகாட்டுதலின் கீழ் இலங்கையிலே உங்களுக்கு தெரியும் மெட்ரோ பஸ் இப்பொழுது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு எமது பயணிகளின் சுகபோக விதமாக அந்த மெட்ரோ பஸ்களை பயணிகளுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் தற்பொழுது இலங்கையிலே மேற்கொண்டு வருகின்றது. அதாவது விடுமுறையை கழிப்பதற்காக என் நண்பி கமலி இலங்கைக்கு வருகை தந்திருந்த பொழுது கொழும்பிலே போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் மெட்ரோ பஸ் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் செயலமர்வு இடம்பெற்றது. அதன் போது கமலி என்னை தொடர்பு கொண்ட பொழுது நான் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சரின் செயலாளருடன் இது சம்பந்தமாக தொடர்பு கொண்டு அந்த நிகழ்வை நான் தான் நடத்தினேன். அப்பொழுது எமது கமலி ராஜ்குமார் அவர்கள் வந்து அந்த செயலமர்வில் சரியான தெளிவூட்டல் எமது சாரதிகளுக்கும் எமது இலங்கையில் உள்ள போக்குவரத்து உயர் அதிகாரிகள் கூட இவருடைய இந்த செயலமர்வில் இவர் ஆங்கிலம் மற்றும் தமிழ் சிங்கள மொழிகளிலும் கூட இவர் மொழிபெயர்த்து அழகாக கூறியிருந்தார். சில சாரதிகளுக்கு அந்த மெட்ரோ பஸ் எப்படி பயன்படுத்துவது என்ற தெரியாத விடயங்கள் கூட நான் அதை நேரில் கண்டேன். உண்மையாகவே எமது இலங்கைக்கும் எமது வந்தாரை வாழ வைக்கும் திருகோணமலை மண்ணிக்கும் பெருமையை சேர்க்கும் ஒரு சிறந்த நபராக கமலி ராஜ்குமார் அவர் விளங்குகின்றார். நானும் அவருடைய நண்பன் என்ற ரீதியில் மிகவும் பெருமை அடைகின்றேன். இந்த செயலமைவில் பங்காற்றி பாரிய சேவையை வழங்கியிருந்தார். இவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றி மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப்